வசனத்தை மாத்திராம வாசித்துட்டு ஆராதனைக்குள்ள கடந்து போகுவோம். நீதிமொழிகள் 18:10 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வளையம் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குள்ளே நாம் ஓடி சுகமாய் இருக்கும்படி கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன பண்ணணுமா, பிடித்துக் கொள்ளுமா. கண்டிப்பா அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்கிற போது அல்லது அந்த நாமத்தை பற்றி கொள்கிற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இந்த சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு நம்ம 76வது சுதந்திர தினத்தை முடித்து 77வது சுதந்திர நாளுக்காய் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நம்ம இந்திய தேசத்துக்குள்ள, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. நம்ம இந்திய தேசத்தை சுற்றி எல்லையை சுற்றியும் ஒரு ராணுவம், கடற்படை, வான்படை, தரைப்படை, எல்லா பாதுகாப்பு படையும் நமக்கு என்ன பண்றாங்க, 24 மணி நேரமும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 24 மணி நேரமும் நம்முடைய பாதுகாப்புக்கு எதிரிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மை தாக்காதபடிக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம இந்திய தேசத்துக்குள்ள அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த இந்திய தேசத்துல இந்த 76வது சுதந்திர நாளில நாம் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். நம்ம தேச தலைவர்கள் நமக்காக உழைத்திருக்கிறார்கள், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு நம்முடைய விடுதலைக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து, ஹல்லேலூயா, மனிதனாக பிறந்து நமக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன சுதந்திரமா இருக்கிறோம், இன்னைக்கு நாம என்ன சுதந்திரமா ஒரு பாதுகாப்பு வளைத்துக் கொள்ள இருக்கிறோம்னா அவருடைய நாமத்தின் பாதுகாப்புல இருக்கிற காரணத்தினால் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு வளையம் இந்த 2000 வருஷமா இல்ல, இனி உலகம் முடிய பரியந்த வரைக்கும் என்ன பண்ணோம், அந்த பாதுகாப்பு வளையம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த விடுதலை நாளில இன்னைக்கு நாம என்ன பண்றோம், ஒரு விடுதலை ஆராதனையை நாம மேற்கொண்டிருக்கிறோம். விடுதலை நாளில இந்த விடுதலை ஆராதனையில கர்த்தர்தாமே இந்த ஆராதனையில ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காய் ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, கண்களை மூடி வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேற எங்கே சிந்தனை வேண்டாம், வேற எங்கே சிந்தனை வேண்டாம். கர்த்தர்தாமே இந்த ஆராதனைக்குள்ள இறங்கி, கர்த்தர்தாமே இந்த ஆராதனைக்குள்ள இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார், ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இழப்பிலிருந்து ஒரு விடுதலை, ஹல்லேலூயா. துக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை, இடர்களிலிருந்து விடுதலை, சத்துருவின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை, ஹல்லேலூயா. பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை, பலவீனங்களிலிருந்து விடுதலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. சூழ்நிலையிலிருந்து விடுதலை, ஏக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை, அவமானங்களை மாற்றி அதிலிருந்து ஒரு விடுதலை. என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில என் தலையை அவர் உயர்த்துகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருவேளை சத்துரு, ஒருவேளை என்னை சத்துரு என்னை துன்பப்படுத்த நினைச்சானா அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னை ஹல்லேலூயா கர்த்தர் பராக்கிரமசாலியாக அவர் என்னோடு இருக்கிறார். ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பராக்கிரமசாலி என்னோடு இருந்து என் மத்தியிலே எனக்கு முன்பாய், எனக்கு பின்பாய், எனக்கு இடமாய், எனக்கு வலமாய் இருந்து அவர் என்னை பாதுகாப்பு வளைத்துக் கொள்ள நடத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் என்னை அரணுக்கு திரும்பி வர செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விளக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு மீண்டுமாய் என்னை கொண்டு போய் சேர்ப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த விடுதலையின் நாளில, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம், எனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். இனி எப்பொழுதும் எனக்கு முன்பாய் அந்த கதவுகள் அடைக்கப்படாதபடி இந்த விடுதலையின் நாளில ஒரு விடுதலையை நான் பெற்றுக் கொள்ளும்படிக்காய் என் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை, ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கும்படிக்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே இந்த இடத்தை முற்றிலும் ஆட்கொள்ளும்படிக்காய் ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம், நம்முடைய வேண்டுதல்களெல்லாம், நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செவி கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார்.
ஹalleluya 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 ஹalleluya. அவர் அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்பவர்களாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த விலையேறப்பட்ட ரத்தம், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் ஒவ்வொருவர் மீதும், இந்த சபை மீதும், இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனுக்கு ஒரு விடுதலை, அவனுக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சியா வந்திருக்கீங்க? ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் வாஞ்சியாய் வந்திருக்கிறேன். என் வாஞ்சியினால் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது ஆண்டவரே நீ தரும்படிக்காய் மகிமையுள்ள பிரசன்னம், மகிமையுள்ள பிரசன்னம் இங்கே எங்களை ஆளுகை செய்வதாக. ஹalleluya 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 ஹalleluya. வாய்களை திறந்து அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகிமையின் தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே இந்த உலகத்துல நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமது அன்பை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவரே நீர் வல்லவர் என்பதை அறிந்த ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர்தானே என் துணையானே, என் கேடகமோமானே. இந்த உலகத்துல அவர்தான் நமக்கு துணை, அவர்தான் நமக்கு கேடகம். எதிரி நம்மை தாக்க வரும் பொழுது நம்ம சரீரத்துல எந்தவித பாதிப்பும் வராதபடிக்கு அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அந்த கேடகம், அந்த துணையாளரை ஹalleluya கரங்களை தட்டி, நீதானே என் துணையானே, கேடகமோமானே. நீதானே என் துணையானே, கேடகமோமானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், 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 உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார்
ஆதாமியத்தின் பொருளோ என்மேல் இறக்கவில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். ஒளிரும் பைத்தியம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். ஒளிரும் பைத்தியம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார், உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவார் பாக்கியவான், உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். அப்பா உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பினேன். சீரோ பரவரம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அசையாமல் இருக்கும்படி, சீரோ பருவம் போல அசையாமல் இருக்கும்படி ஆதாமியத்தில் கொடுக்க